விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் திங்களூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் அந்த வெட்டைங்கிணறுன்னு சொல்கிறாங்கள்ல அந்த ஏரியா. அதிலிருந்து பார்த்திங்கன்னாங்க கட்ரோடு தாரோடு முகப்பிலிருந்து 40 அடி அகலம் கொண்ட மண் தளத்தில் பார்த்திங்கன்னா 40 அடி அகலம் இந்த தடம். இந்த கல்லுக்கும் அதே மாதிரி அந்த கல்லுக்கும் ஒரு 40 அடி அகலங்க இந்த தடம். தார் ரோட்டிலிருந்து 40 அடி அகலம் கொண்ட இந்த தளத்தில் போனோம்னா ஒரு 20 ஏக்கரா மேட்டாங்காதுங்க காலி நிலம் பார்க்க வந்துருக்குறேங்க. இது எவ்வளோ தூரம் போனோம்னாங்க அந்த 40 அடி தடம் ஒரு 200 அடிக்கு போனோம்னாவே நாம் பார்க்க வந்த 20 ஏக்கரா காடு இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க இந்த 20 அடி தடம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு தாங்க. ஒரு 40 அடி தடம் 40 அடி தடம் வந்து ஒரு 200 அடி தூரத்துக்கு தான் காடு வந்து இதிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிக்குது. இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்க வந்த காட்டுக்கு வாயு மூலையாக இருக்குதுங்க. அந்த 40 அடி தடம் வந்து வாயு மூலையில் தான் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இப்போ இதிலிருந்து வாயு மூலையிலிருந்து ஜலமூலைக்கு ஒரு நேர் தான் வருதுங்க. பெருசாக கிராஸெல்லாம் எதுவும் வராது, ஒரே நேர் தான் வரும். நூல் பிடிச்ச மாதிரியே வந்துடும். காடு வந்து கிழக்கு செருவில் அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ இதிலிருந்து இப்போ வாயு மூலையிலேருந்து குபேர மூலைக்கு ஒரே நேர் தாங்க. அந்த கம்பி வேலி போட்டுருக்குது பாருங்கள். அங்கே ஒரு தோட்டம் வந்து கம்பி வேலி போட்டுருக்குறாங்க பாருங்கள். அது வந்து இதுதான் இந்த ஒழுக்கத்துக்கு தான். இது வந்து தெற்கோட்டு மூலை, அதை வந்து குபேர மூலை கூட அதுதான். இப்போ நம்ம வாயு மூலையிலிருந்து குபேர மூலைக்கு போயிட்டுருக்குறோங்க. இப்போ வந்து நம்ம வாயு மூலையிலேருந்து குபேர மூலைக்கு வந்தாங்களா, இதுதான். இது இந்த கல் தெரியுது பாருங்க. இதுதான் இந்த உலகத்துக்கு தான் நம்ம காடு. இதுதான் வந்து குபேர மூலையாக இருக்குதுங்க. இப்போது இந்த கம்பி வேலி போட்டுருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருத்தருது பக்கத்து காட்டுக்காரரு நல்லா ஜம்முன்னு வாங்கி டைமண்ட் வேலை போட்டு கம்பி வேலி போட்டு நல்லா சரியாக பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இப்படி நல்லா தோட்டமாக இருக்குது. இப்போ நான் பார்க்க வந்த காடு இதுதாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான். நல்ல கிழக்கு சருவு, நல்ல செம்மண் காடு தான். இப்போ நம்ம குபேர மூலையிலேருந்து அக்னி மூலைக்கு போகிறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு குபேர மூலையிலேருந்து அக்னி மூலைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே நேர் தான் வரும். இந்த கம்பி வேலி தெரியுது பாருங்கள். இந்த கம்பி வேலி ஒரு தலை ஒழுக்கத்துக்கு ஒரே நேர் தான். உங்களுக்கு அந்த கடைசி வரைக்கும் போய் காட்டுறேன்.
இதுதாங்க இப்போ நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு வந்து இந்த 20 ஏக்கராவுக்கு இது அக்னி மூலையாக இருக்குதுங்க. அக்னி மூலையும் கட்டாவில் நல்லா இருக்குது. இந்த கல்லோட சரிங்க, இந்த கல் தான் வந்து நம்மளுக்கு அக்னி மூலையாக இருக்குது. இதுக்கு இந்த பக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பக்கத்து காடுங்க. நான் பார்க்க வந்த காடு வந்து இந்த புல், காஞ்சி புல் தெரியுது பாருங்க, இது முழுசுமே. இப்போ என்னென்னா நம்ம குபேர மூலையிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் அக்னி இழுத்த மாதிரி வருங்க. அக்னி வந்து ஒரு 50 அடி இழுத்த மாதிரி வந்து மறுபடியும் ஒரு நேர் வந்துடுது. இப்போ அக்னியிலேருந்து நம்ம வந்து நேராக ஜலமலைக்கு போகிறோம். அதுவும் ஒரே நேர் தான் வருது, பெருசாக கிராஸ் எதுவும் வரல. இந்த காட்டுலேயும் பார்த்தீங்கன்னாங்க காலி நிலம் தான். ஒரு போரோ கிணறோ சர்வீஸோ எதுவுமே கிடையாது. ஒரு தோட்டம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான காடுன்னு சொல்லலாம். மண் அருமையான நல்லா செம்மண் காடு தான். இப்போதைக்கெல்லாம் வந்து ஒரு சில இடத்துல இல்லை மரமட்டையெல்லாம் முளைச்சி கிடக்குது, பனை மரமெல்லாம் இருக்குது. இப்படி தான் இருக்குது. பெருசாக இந்த பாறை கல்கட்டெலாம் அதிகமாக இல்லை. இந்த வரப்பத்தை வந்துங்க நம்மளுக்கு கிழக்கோட்டு பார்டரு. இதிலிருந்து அப்படியே வந்து ஜலமூலைக்கு நேர் தான். நல்ல ஒரு நீலாகலம் கொண்ட நல்ல ஒரு பரப்பளவுங்க. இதில் பக்கத்து காடுங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பக்கத்து காடு. இதெல்லாம் அப்பப்போ வந்து உழவு ஓட்டி விட்டு மலைக்கு வந்து இந்த சோளம், மாட்டு சோளம் இது விதைச்சிட்டு இருக்கிறதுனால காடு வந்து உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியுது. இப்போ நான் பார்க்க வந்து இந்த பூடு கீடுலாம் முளைச்சி உழவு ஓட்டாமல் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாததுனால அப்படி தெரியுது. மற்றபடிக்கு காடெல்லாம் வந்து இந்த பாறை கல்வெட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த வேப்ப மரம் இதெல்லாம் பாடுற பொலி, கிழக்கோட்டு பொலி. நம்ம அடுத்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். நல்லா இது வந்து ஒரு ஒரே இனமாக வந்துங்க, பெருசாக ஒரு கிராஸோ பெண்டோ இல்லாமல் ஒரு சதுர டைப்பில் வந்துடுதுங்க. 20 ஏக்கராங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக வந்துடுது. இதாங்க நம்ம பார்க்க வந்த காடு. இன்ன வரைக்கும் நம்ம வந்து வேறு காட்டு வழியாக போனோம். இப்போ இந்த காடு தான் நாம் பார்க்க வந்த காடுங்க. இங்கேருந்து பாருங்கள், இல்லை கொஞ்சம் காஞ்ச புல், அங்கங்கெல்லாம் வேப்பஞ்செடி முளைச்சிருக்குது, பனை மரம் இருக்குது. சரிவு வந்துங்க அங்கேருந்து பார்த்தா கிழக்கு சரிவு, மறுபடியும் கிழக்கோட்டில் வந்து பார்த்தோம்னா தெற்கு சரிவு, இப்படி மாறி மாறி வருதுங்க. ஏன்னா 20 ஏக்கராங்கல்ல, அதனால் ஒரே சரிவில் வராது, மாறி மாறி தான் வரும். இதுதான் வந்துங்க நான் பார்க்க வந்த காட்டுக்கு ஜலமூலைங்க. ஜலமூலையும் கட்டாவில் நல்லா இருக்குது. அதாவது இந்த ஜலமூலை கட்டாவில், அதாவது ஜலமூலையிலிருந்து நம்மளுக்கு வாயு மூலைக்கு ஒரே நேர் தான். இது பக்கத்து காடு. இந்த நேருக்காக உங்களை காட்டுறேன். ஒரே நேர் தான், ஏதோ கிராஸோ பெண்டோ இல்லை. இப்போ காடு எப்படின்னாங்க, அந்த 40 அடி தடம் வந்து தார் ரோட்டிலேருந்து ஒரு 200 அடி தூரத்துக்கு வந்து வாயு மூலையில் ஜாயிண்ட் ஆகிக்குது. மற்றபடிக்கு வாயு மூலையிலிருந்து ஜலமூலைக்கு நேர் தான். ஜலமூலையிலிருந்து அக்னி மூலைக்கு ஒரே நேர் தான். அக்னி மூலையிலிருந்து குபேர மூலைக்கு போகும்போது ஒரு லைட்டாக ஒரு பெண்டு. மற்றபடி குபேர மூலையிலிருந்து மறுபடியும் வாயு மூலைக்கு ஒரே நேர். இப்படி தான் காடு அமைஞ்சிருக்குது. ஒரு நல்ல நீளாகலம் கொண்ட ஒரு நல்ல பரப்பளவுங்க, ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு அமைப்பாக இருக்குதுங்க. இப்போ ஜலமூலையில் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் மண் வலிச்சிருப்பாங்களாட்ட இருக்குது. ஒரு சின்ன குழி மாதிரி இருக்குது. மண் பாருங்கள், இந்த இடத்துல நல்ல செம்மண், அருமையான நல்ல செம்மண், செங்கட்டு மண்ணையெல்லாம் குறை சொல்ல முடியாதுங்க. அருமையான மண், விவசாயத்துக்கும் ஆகும், இந்த கம்பெனி கட்டுற பர்பஸ்க்கும் ஆகும்,
எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. 20 ஏக்கரா ஒரே இடமாகவும் நல்ல ஒரு அளவுக்கு வாஸ்துவாகவும் இருக்குதுங்க. பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. கிராஸ் வந்து பெண்டு வந்து கைன்னு இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுவேன். ஒரு செவ்வகமாகவோ ஒரு சதுரமாகவோ வரலைங்க அப்படின்னு சொல்லுவேன். இது அப்படி இல்லை. இது வந்து 20 ஏக்கரா வந்து நல்ல ஒரு இனமாகவும் ஒரு அமைப்பாகவும் இருக்குது. பெருசாக குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னாங்க, இந்த காட்டினோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் விலை வந்து 55 லட்ச ரூபா சொல்கிறாரு. ஒரு ஏக்கர் விலை 55 லட்ச ரூபா சொல்கிறாரு. பெருசாக குறையாது, கணிசமாக தான் குறையுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்யுங்கிறது நமக்கு தெரியல. இந்த நிலம் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில், பிடிச்சிருந்து தேவைப்படுற பட்சத்தில் நேரில் வாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. நீங்களும் வந்து நேரில் வந்து பாருங்கள். அப்புறமா பார்ட்டிட்டு பேசிக்கலாம். இதான் நிலவரம். வேறு சொல்கிறக்கு என்ன இருக்குது? ஏதோ நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோட்டம் இந்த காடு பிடிச்சிருந்து தேவைப்பட்டால் யோசிக்கவே வேணாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுங்க. டக்குன்னு வந்து பாருங்கள். பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். மற்றபடிக்கு வந்து காடு ஒரு தட்டமாட்டம் இருக்குதுங்க. நல்லா இருக்குதுங்க காடு. பாறை இவ்வளோ தூரம் வந்தேன், ஒரு பாறைகர் எதுவுமே கண்ணுக்கு தெம்பல்ல. இன்னும் உழவு ஓட்டாமல் இருக்கிறதுனால செடியெல்லாம் முளைச்சி கிடக்குது. ஒரு 20 ஏக்கரை ஒரே இனமாக கிடைக்கிறது, ஒரு நல்ல ஐட்டமாக கிடைக்கிறது கொஞ்சம் சிரமந்தான். ஆனால் இது வந்து நல்ல ஐட்டமாக அமைஞ்சிருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம குபேரமூலை சைடில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி சும்மா டைமண்ட் கம்பி வேலி போட்டு ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. நீங்கள் அதே மாதிரி இதையும் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரியோ அல்லது ஒரு காலேஜோ அல்லது ஒரு ஸ்கூலோ, இந்த மாதிரியெல்லாம் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியோ, இப்படி எது வேணாலும் ஒரு ஸ்பின்னிங் மில்லோ, இந்த மாதிரி எது வேணாலும் எந்த பர்பஸ்க்கு வேணாலும் இந்த நிலம் பயன்பாட்டுக்கு நல்லா இருக்குங்க. மற்றபடிக்கு விலை மட்டும் நாம் பார்ட்டிகிட்டு நேரில் உட்காந்து பேசலாம். ஆனால் சொல்கிறாங்க பெருசாக குறையாதுங்க, கொடுக்க மாட்டார், ஒரு கணிசமாக ஏதோ 1-2 குறையும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ம அதையும் மனசில் வச்சுக்கணும் தான். எதாக இருந்தாலும் காட்டுக்காரர்கிட்ட நேரடியாக போய் பேசினா தான் உண்மை நிலவரங்கள் நாம் கண்டுபிடிக்க முடியும். என்னை பொறுத்தளவுக்கு வந்து பூமி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நல்ல ஒரு நீள அகலம் கொண்ட பரப்பளவு, நல்ல பரப்பளவு கொண்ட ஒரு 20 ஏக்கரை அருமையான காடு. மேற்கொண்டு பூமி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நமது நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன் நம்பர் வந்து தலைப்புலையும் கொடுத்துருவேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருவேன். அதுபோக ஒரு சில நேரத்தில் வீடியோனுடைய மேல் டாப்லேயும் நம்ம நம்பர் வரும். வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள், பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.